வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவிலேயே நடிகர் திலகமாக இருந்தவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆரம்ப காலத்தில் மேடை கலைஞராக மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் முதல்ல நடித்த பராசக்தி திரைப்படமே இவருக்கு பெரிய வெற்றியை வாங்கி தந்துச்சுன்னே சொல்லலாம். 1970ஆம் ஆண்டு நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி நடிப்பில் வெளிவந்த படம் தான் வியட்நாம் வீடுன்ற படம். இந்த திரைப்படத்தை பி. மாதவன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் வியட்நாம் வீடு இந்த நாடகத்திலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வியட்நாம் வீடு நாடகத்தை சுந்தரம் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இதுவே பின்னாளில் வியட்நாம் வீடு சுந்தரம்னு எல்லாரும் அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பிரபலமான கதாசிரியராக வலம் வந்தாங்க சுந்தரம் அவர்கள். வியட்நாம் வீடு நாடகத்திலுமே நடிகர் சிவாஜி கணேசன் தான் நடிச்சிருந்தாங்க. பிரஸ்டீஜ் பத்மநாபன் ஐயன்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவுமே சிறப்பாக நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த நாடகத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது சவுகார் ஜானகி கிட்ட சிவாஜி கணேசன் விட்ட சவால் தான்னு சொல்கிறாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகியிடம் அப்படி என்ன சவால் விட்டாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1968ஆம் ஆண்டு நடிகர் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் உயர்ந்த மனிதன். இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பின் போது ஒரு நாள் சவுகார் ஜானகி சிவாஜி கணேசன்கிட்ட சொல்லியிருக்காங்க, சாயங்காலம் நான் நாடகத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காங்க, ஓஹோ, எதிர்நீச்சல் நாடகத்தில் பட்டு மாமி வேஷத்தில் ஐயர் பாஷை பேசி நடிக்க போகிறீங்களா? நானும் இந்த ஐயர் பாஷையை கற்றுக்கிட்டு ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நாடகத்தில் நடிப்பேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காங்க. இந்த சவாலின்படி தான் நடிகர் சிவாஜி கணேசன் வியட்நாம் வீடு நாடகத்தில் பிரஸ்டீஜ் பத்மநாபன் ஐயர் என்ற கதாபாத்திரத்தில் ஐயர் பாஷையை பேசி நடிச்சிருக்காங்க. ஒரு உண்மையான ஐயர் போலவே நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த ஐயர் பாஷையை பேசி நடிகர் சிவாஜி கணேசன் நடிக்கும்போது பார்வையாளர்களில் பலருமே சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் ஐயர் கூட இப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக ஐயர் பாஷையை பேசி நடித்து பலரோட பாராட்டியும் நடிகர் சிவாஜி கணேசன் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் நண்பர்களாக இருந்திருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய காதல் மற்றும் தத்துவ படங்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய சூப்பர் ஹிட் பாடலை கவிஞர் வாலி அவர்களும் எழுதியிருக்காங்க. நடிகர் எம்ஜிஆருக்குமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர் மேலே நிறைய விமர்சனங்களை வைக்கவும் எம்ஜிஆரோட படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் கவிஞர் வாலியை வச்சு தன்னோட படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் நடிகர் சிவாஜி கணேசனும் நடிகர் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நடிகர் சிவாஜி கணேசன், நடிகர் எம்ஜிஆர், கவிஞர் கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன் இவங்களில் உங்களுக்கு யார் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.